வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்பைடர்மேன் பிராண்டுடைய படத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் படங்கள் இருக்குது. ஸ்பைடர்மேன் படங்கள் மட்டுமா இருக்குது, அது இல்லாமல் பனிசர் வராப்படி, ஹல்க் வராப்படி, போஸ்டர்லேயே காமிச்சு விட்டாங்க, ட்ரெயிலர்லையும் காட்டிவிட்டாங்க. ஸோ அவங்கள பற்றின எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு போனால் இந்த படத்தை இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். மெயினாக இந்த வீடியோவில் ஸ்பைடர்மேனுடைய மொத்த படங்கள், அவர் இந்த மார்வலுக்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக என்ன நிலைமையில் இருக்கிறாரு, அடுத்து ஹல்க்கு, அடுத்து பனிசரு, இவங்க எல்லாரோடைய நிலவரம் லைட்டாக டேர்டெவிலையும் டச் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக இந்த பிராண்டுடைய முன்னாடி படங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இதை மொத்தமாக பார்த்துட்டு அப்படியே நீங்கள் படத்துக்கு போனாலும் ஓகே. சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேனுக்கு வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்த ஸ்பைடர்மேனுக்குலாம் தனி ஆரிஜினல் ஸ்டோரிலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணல. சிவில் வாரில் அயன்மேன் வந்து என்ன இவன் இந்த சூட்டை போட்டுக்கிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறானா, தம்பி நீ தானே இது அப்படிங்கிற மாதிரி வா வந்து என் டீமில் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லி இந்த சிவில் வாரில் அயன்மேனுக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. நம்ம கூட்டணியில் சேர்ந்துக்கப்பா, வா நம்ம சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணியில் ஸ்பைடர்மேனை உள்ள சேர்த்துக்கிட்ட. அப்படி இதில் ஸ்பைடர்மேனு ஃப்ரெண்ட்ஸ் நான் கேப்டன் அமெரிக்கா கூட சண்டை போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பிளாக்லாம் எடுப்பேன். அப்படியே என்ட்ரி ஆகி கேப்டன் அமெரிக்கா சார் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார்ன்ற மாதிரி சண்டைக்கு நடுவில் இப்படிலாம் பேசுவோம். அப்படி ஸோ அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த படத்தில் ஓகே ஸ்பைடர்மேன் வந்துட்டாரு, ஸ்பைடர்மேன் இருக்கிறாருங்கிறத கிளியர் பண்ணிட்டாங்க. பிளஸ் அயன்மேன் வந்து தம்பி இந்த சூட்டை நீயே வச்சுக்கடா, நல்லது பண்றா அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து வெளியே அனுப்புவார். ஒரு மென்டரா இருந்து பார்த்துவா. அப்படி இப்போ அடுத்து அவருக்கான படம் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படம் வருது. அதுல என்னன்னாக்க இதை பாருங்க, நான் அவெஞ்சர்ஸ் சேர்த்துக்கோங்க, நானும் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு தான், நானும் சண்டெல்லாம் போடுறேன், மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்றேன்னா அயன்மேன் வந்து தம்பி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பத்தல, அது இல்லாமல் நீ ஒரு சின்ன பையன், இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் பண்ணு, பெரிய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்புறமா வாங்குற மாதிரி அவரை கொஞ்சம் இப்போதைக்கு இருக்கிறத பாடுறான்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஸ்பைடர்மேனுக்கு இல்லை நம்மளும் பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஃபீலிங்ஸ் வரும். இப்போ என்ன இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னாக்க, இங்கே ஏலியன் வேஸ்டேஜ்லாம் ஒரு கும்பல், அதான் வல்ச்சர் கும்பல் வந்து மொத்தமாக இவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் அயன்மேன் வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணவும் நாமளே ஒரு வெப்பனை உருவாக்குவோம், நாமளே இங்கே அட்டாக் பண்ணுவோம்ன்ற மாதிரி இந்த வல்ச்சர் இவங்க குரூப் வந்து வெப்பன்ஸை தயாரிச்சு, இந்த ஏலியன் வேஸ்டேஜ்லேருந்து வெப்பன்ஸை தயாரிச்சு அவங்க சில பல வேலைகள்லாம் பார்க்குறாங்க. ஸ்பைடர்மேனுக்கு இது எதுக்கு நம்ம அயன்மேன் எடுத்துன்னு போகிறது, நம்ம இதை கிளியர் பண்ணி நம்மளும் பெரிய ஆள் தான் அப்படிங்கிறத அயன்மேனுக்கு புரிய வைப்போம்னு நம்மளோட சண்டையெல்லாம் போட்டு அந்த சண்டையில தான் கப்பலே ரெண்டா பொழக்கும் போது அதை ஒட்ட வைக்கலாம்னு இவர் ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள அயன்மேனே வந்து டேய் அப்பவே சொன்னேன் சின்ன பையனா சின்ன சின்ன பிரச்சனையை பாரு, பெரிய பிரச்சனைனா நம்ம கிட்ட சொல்லுன்னு, ஒழுங்கா உனக்கு கொடுத்த சூட்டை நீ குர்றா அப்படிங்கிற மாதிரி வாங்கவும். சார் இந்த சூட்டு இல்லைனா நான் ஒண்ணுமே இல்லை, டேய் இந்த எண்ணத்தை முதல்ல மாத்திக்கடா அப்படிங்கிற மாதிரி, இந்த சூட்டுக்கு உனக்கும் தகுதி இல்லடான்ற மாதிரி சூட்டை வாங்கிட்டு இவரு கிளம்பிட்டாரு. இப்போ அதனால லைட்டா டிப்ரெஷன்ல இருக்க. இப்போதான் ஒரு குட்டி ட்விஸ்டா போடுவாங்க, என்னன்னா இந்த வல்ச்சர் இருக்காமல அவனுடைய பொண்ணு தான் இவர் க்ரஷ்ஷா ஒன் சைடா லைட்டா அப்படியே க்ரஷ்ஷா ஃபீலிங்ஸ்ல இருப்பா. அப்படி அப்பங்காரன் இல்லை பொண்ணு மேல இவருக்கு க்ரஷ். அப்பங்காரன் கண்டுபிடிச்சிருவான், டேய் நீ தானடா அந்த ஸ்பைடர்மேனு, நல்ல வேலை என் பொண்ணிட்டு என்னை பத்தியும் சொல்லலை, உன்னை பத்தி நானும் சொல்லலன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஓடி இருக்கும். கடைசியில இந்த பிரச்சனையை நானே சமாளிக்கிறேன், சூட்டுலனா என்ன எனக்கு நல்லது செய்யணுன்ற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல வில்லனான வல்ச்சரை இவர் வந்து காப்பாற்றவும் செஞ்சிருப்பாரு, அந்த பிரச்சனையும் சமாளிச்சிருப்பாரு. இப்போ அயன்மேனுக்கு ஓகே நல்லவன் தான்ப்பா, இப்போ நீ அவெஞ்சர்ஸ்ல சேரலாம்டா அப்படின்னு சொல்லி அங்கே பாராட்டு விழாவே நடத்தும் போது இல்லை வேணாங்க அவெஞ்சர்ல சேர ஆசைப்படல, நான் தனியாகவே பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் பார்த்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸை ஏற்றிக்கிறேன் போது குத்தி காட்டுறாடாமா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அயன்மேனுக்கு கோவம் வந்தாலும் மெச்சூரான ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கிறான்ல, ஓகேரா நல்லா இருக்கா தம்பி அப்படிங்கிற மாதிரி இந்த சூட்டை நீயே வச்சுக்கிறான்ற மாதிரி சூட்டையுமே அவருக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த ஹோம் கமிங்கோடைய இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் ஸ்கார்பியன் வந்து அந்த பீட்டர் பார்க்கர் உண்மையான முகம் உனக்கு தெரியும்ல, யார் மட்டும் கையை காட்டு நான் முடிச்சு விடுறேன்னு இவர் வந்து காப்பாத்தினதுனால வாயை திறந்து சொல்லியிருக்க மாட்டார். ஆக்சுவலா இந்த ஸ்கார்பியன் தான் அப்ப காமிச்ச அந்த ஸ்கார்பியன் தான் இந்த பிராண்டியுடைய படத்துல வருவா, அப்படி ட்ரெய்லர்லையும் காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, சரி அடுத்து இன்ஃபினிட்டி வார்ல அயன்மேன் கூட சேர்ந்து நம்ம ஸ்பேஸுக்கே போலான்ற மாதிரி அயன்மேனு ஸ்பைடர்மேனு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க 3 பேரும் ஸ்பேஸ்க்கே போயிட்டு அங்கே பிரச்சனை எல்லாம் சரி பண்ணும்போது டே உன்னை கூட்டம் வந்தது தப்பு, நீ ஒழுங்கா கிளம்பி போடாடுற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு டானோஸ் வந்து அப்படி சொடுக்கு போட்டு மொத்த ஸ்டோன்ஸையும் அவர் கலெக்ட் பண்ணி சொடுக்கு போடுறதுனால பாதி பேர் அழிஞ்சிருப்பாங்க. அதனால அயன்மேன் மடியிலேயே ஸ்பைடர்மேன் வந்து அவ்வளோதான் மொத்தமாக கரைஞ்சு போயிருப்பாரு. ஸோ இப்போ எண்ட் கேம்ல தான் அவரை மீட் எடுக்கணும், ஸ்பைடர்மேனை மட்டும் இல்லை பாதி உலகத்தையே மீட் எடுக்கணும்னு சொல்லி இப்போ ஒரு புது மேட்டரை கண்டுபிடிப்பாங்க. எண்ட் கேம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பாஸ்ட்ல போய் மாத்தினா அப்படியே ஃபியூச்சர்லாம் மாறிடாதுப்பா, நம்ம வேற ஒரு டைம்லைனை உருவாக்கலாம்னு சொல்லி இவங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி ஹல்க்கு ஒரு சொடுக்கு போட்டதான் ஸ்பைடர்மேன்லாம் ரிட்டர்ன் வந்துருவாரு. கிளைமேக்ஸ்ல அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு நம்ம கேப்டன் அமெரிக்கா சொன்னதும் அதுலேயும் ஸ்பைடர்மேன் என்ட்ரி ஆகி அவர் பங்குக்கு 2 பேரை போட்டு பொழந்து இப்படியாக எண்ட் கேம்ல இவருடைய வேலை இருக்கும். அதுல தான் நம்ம அயன்மேன் வந்து அயன்மேன் அப்படின்னு சொல்லி அவர் உயிர் நீர்த்து கடைசி அவருடைய இறுதி ஊர்வலத்துல தான் ஸ்பைடர்மேனும் கலந்துக்கிட்டு இவருடைய ஆத்மா சாந்தி அடையிட்டுன்ற மாதிரி அப்படியே ஃபீலிங்ஸ்ல இருப்பாரு. இப்போ அடுத்து வந்துருக்கிற ஸ்பைடர்மேன் படத்துல நம்மள அயன்மேன் போயிட்டாரே, நமக்கு ஒரு மென்டரா இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய அவரே போயிட்டாருன்ற ஃபீலிங்ஸ்ல இருப்பாரு. அது இல்லாமல் அயன்மேன் வந்து இந்த பாரு என்னுடைய மொத்த செக்யூரிட்டி கண்ட்ரோலும் தான், இந்த கிளாஸை போட்டுக்க இது உன் கண்ட்ரோல்ரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. இதுக்கு நம்ம தகுதியானவனா இல்லையா அப்படிங்கிற டவுட்டோடவே சுத்திட்டு இருக்கும் போது புது கேரக்டர் மிஸ்டீரியோன்னு சொல்லி நான் வேற கிரகத்தை சேர்ந்தவன், என் கிரகமே அழிஞ்சு போச்சு,
அங்க இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு, அது அடுத்து உங்க உலகத்துக்கு வருதுடா, அதனால தான் காப்பாற்ற வந்திருக்குன்ற மாதிரி என்ட்ரி ஆயிருப்பாரு. நிக் ஃபியூரியுமே ஓகே, இவன் வேற கிரகத்தை சேர்ந்தவன் தான், இந்த பிரச்சனைலாம் இருக்குங்கிற மாதிரி கன்ஃபார்மும் பண்ணியிருப்பாரு. இப்ப ஸ்பைடர்மேனுக்கு ஆல்ரெடி டவுட்ல இருக்கிறான்ல, நம்ம இந்த கிளாஸுக்கு தகுதியானவங்களா, அயன்மேனுடைய அந்த மொத்த கண்ட்ரோலையும் நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஐட்டமா நம்ம டவுட்ல இருக்கும்போது மிஸ்டீரியோ குழப்பி விட்டு இதெல்லாம் நீ தகுதி இல்லைன்னு சரிங்க நீங்க தாங்க அயன்மேன் மாதிரி அந்த பவரோட இருக்கிற ஒருத்தருக்கு தான் இது போய் சேரணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால நீங்களே போட்டுக்கோங்கன்ற மாதிரி மொத்த கண்ட்ரோலையும் கொடுத்துருப்பான். இப்போதான் ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுவாங்க. இவன் ஆல்ரெடி பிளானை போட்டு ஆல்ரெடி அயன்மேன் கிட்டே இப்படி ஒரு ஐடியாவை பிச் பண்ணிருப்பான், இதெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஒதுக்கி இருப்பாரு. ஸோ அதனால அயன்மேன்ல கான்ல இருந்தவன் இந்த கண்ட்ரோல் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான். அது இல்லாம அயன்மேன் குப்பையிலேயே அப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறான், உனக்கு இவ்வளவு கொடுத்தும் பண்ண முடியாதா அப்படின்னு திட்டுவாங்களே, அந்த திட்டு வாங்கினவரும் இவங்க கூட்டணியில் சேர்ந்து இப்படி ஒரு இல்யூஷன், அதாவது பிரச்சனை வந்து இவங்க மிஸ்டீரியோ வந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கல, பிரச்சனை வந்த மாதிரி இந்த இல்யூஷனை கிரியேட் பண்ணி அதுல நான் காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு பேரை கிரியேட் பண்ணி அயன்மேனுடைய அந்த கண்ணாடியை ஆட்டையே போட்டாச்சு. இந்த விஷயம் எல்லாம் ஸ்பைடர்மேனுக்கு தெரிஞ்சதும் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு, நம்ம தாண்டா பாத்துக்கணும்னு சொல்லி கடைசியில மொத்தமா ஒரு வேலையை பார்த்து மிஸ்டீரியோ கதையும் முடிக்க, ஐ மீன் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து முடிக்க, மிஸ்டீரியோ வந்து ஏங்க இவன் தாங்க ஸ்பைடர்மேன், பீட்டர் பார்க்கர் யார் தெரியுமான்னு பீட்டர் பார்க்கர் உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்லிவிட்டான். இப்ப இதனால பூதாகரமா வெடிச்சு இவர் மேல ஆல்ரெடி இருந்த குற்றங்கள்லாம் அவனை ஜெயிலுக்கு போகணும், அவனை ஜெயிலுக்கு உள்ள தள்ளி ஆகணும் இப்படின்னு பிரச்சனை எல்லாம் கிளம்புது. இந்த சமயம் தான் ஐயோ ஒரு நல்ல லாயர் கிடைச்சா நல்லா இருக்குமேனும் போது நம்ம டேர்டெவில அவர் கூப்பிட்டு வருவாங்க. தேட்டர்ல சும்மா கத்துக்குதுன்னு கத்துனதா, ஸோ அவர் வந்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் அவனை வெளியே கூப்பிட்டு வந்துடுன்ற மாதிரி ஸ்பைடர்மேனுக்கு பஞ்சாயத்து பண்ண வக்கீலாக நம்ம டேர்டெவில் ஆஜரும் ஆவா. அப்படி இப்ப இந்த படத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட போயிட்டு, சார் என்னை பத்தின ஞாபகம் யாருக்குமே இருக்கக்கூடாது சார், என்னுடைய ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சதுனால நான் நிம்மதியாக ஒன்றுமே பண்ண முடியல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிரச்சனைன்னும் போது சரி ஓகேப்பா எல்லாருக்கும் மறந்து போகிற மாதிரி நான் ஒரு ஸ்பெல்ல போடுறேன் அப்படின்னதும், இல்லை என் ஃப்ரெண்டுக்கு தெரியணும், ஐயோ என் ஆளு எம்ஜி அவ கூட நான் லவ்ஸில் இருக்கிறேன், அவளு மறந்துட்டான்னா அப்புறம் என்ன இருக்குது, அவங்க 2 பேர் ஐயோ ஆண்ட்டுமே இவங்களுக்கும் இப்படின்னு அவர் அந்த மந்திரத்தை போடும்போது இவர் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை பண்ணி இப்ப இந்த யூனிவர்ஸ்ல இல்ல மற்ற யூனிவர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பீட்டர் பார்க்கர் யாருன்றது தெரிந்து விட்டது. அது இல்லாம நம்ம ஸ்பைடர்மேன் 2ல பார்த்த பிரச்சனை, அது இல்லாம வேற ஸ்பைடர்மேன்ல இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் கிரீன் காப்ளின், அதுக்கப்புறம் சாண்ட்மேன், எலக்ட்ரோ இப்படி எல்லாருமே என்ட்ரி ஆகி, அதாவது வேற யூனிவர்ஸ் சேர்ந்த அந்த ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் எல்லாம் இவன் தான் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு உள்ள என்ட்ரி ஆகும். இத்தனை பிரச்சனை மட்டும் உள்ள வரல, அந்த யூனிவர்ஸை சேர்ந்த நம்ம ஓஜி ஸ்பைடர்மேனு, அதுக்கப்புறம் எல்லா 3 ஸ்பைடர்மேனையும் ஒன்று சேர்ந்து அந்த ஃப்ரேம்லாம் தேட்டர்ல கத்திக்கிட்டே பார்த்தோமா, ஸோ அந்த 3 ஸ்பைடர்மேனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பீட்டர் பார்க்கருக்கு ஓகே இந்த பிரச்சனையை நம்ம இவங்க எல்லாருமே அவங்க யூனிவர்ஸ்க்கு அனுப்பணும், இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யணுன்ற மாதிரி கடைசியில டாக்டர் செஞ்சுக்கிட்டே, சார் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது, நீங்க பேசாம எல்லாரையும் மறக்க வச்சிருங்க, என் ஆளு எம்ஜி அவளுக்கே மறந்து போனாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுமே மறந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்பி பேசி அவங்களுக்கு புரிய வச்சுக்கிறேன்னு இப்ப கடைசியா நம்மால் ஒரு ஸ்பெல்ல போட்டு மொத்த பேருக்கு மறக்க வச்சாச்சு. இப்ப ஸ்பைடர்மேன் யார் என்பது யாருக்குமே தெரியாது, இவர் இப்ப தனிமரமா இருக்கிறார். அது இல்லாம ஆண்ட் மே வேற இந்த பிரச்சனையில இறந்து விட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட யாருமே இல்லாம இப்போதைக்கு ஒரு தனியா இருக்கிறாரு. ஸோ அந்த ஃபீலிங்ஸோட தான் இந்த பிராண்ட் நியூ டேல யாருமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற அந்த மோட்ல இருக்கிற. அப்படி சரி ஸ்பைடர்மேனோட கதை ஓவரா, அடுத்து ஹல்க்கு வருவோம். ஹல்க் வந்து முரட்டுத்தனமா அவரெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க, ஹல்கா மாறினா ப்ரூஸ் பேனரே பயப்படுவாரு, அந்த அளவுக்கு ஹல்க் வந்து ஒரு முரட்டு சம்பவக்காரனா அப்படி இருந்தவன டம்மி பீஸ் ஆக்குவாங்க. அது வேணாம். சரி இந்த மெயின் கதையில என்ன அப்படின்னாக்க, அவெஞ்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் அப்ப அதை பாருப்பா நீ எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நட்டாஷா வந்து கூப்பிடும்போது, ஹல்கா மாறினா யாருக்குமே பிரயோஜனம் இல்லடா, மொத்த பேரையும் அழிச்சு விடுவான்டா, ஹல்கா உங்களுக்கு தேவை, எப்பா ஹல்க்கு தேவையில்லவா, ப்ரூஸ் பேனரா நீ எனக்கு வா, நீ காமா ரேடியேஷனால பாதிக்கப்பட்டவன் தானே. அப்ப இந்த டெசராக்ட் இது மூலியமா தான் பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ நீ டெசராக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு, அதை ட்ராக் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி எனக்கு ப்ரூஸ் பேனரோட உதவி தான் தேவைன்ற மாதிரி அவரை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இப்போதான் அவெஞ்சர்ஸா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையில லோக்கி வந்து மொத்த உலகத்தையும் அழிக்க போறேன்டான்ற மாதிரி ஆளுங்களெல்லாம் இறக்கி, அதுல நம்ம கேப்டன் அமெரிக்காவே இந்த இடத்துல நீ கோவக்காரனா மாறிக்கடா அப்படின்னு பர்மிஷன் கொடுக்க, கேப்டன் நான் பிறந்ததுல இருந்தே கோவக்காரன்டான் அப்படி ஹல்கா மாதிரி ஒரு பஞ்சு விடுறது. ஸோ அதுல ஹல்க், அதாவது ஹல்கா மாறிட்டானா அவன் கண்ட்ரோலே இல்லைங்கிற அந்த மோட்ல தான் அவெஞ்சர்ஸ்ல இருக்கும். அடுத்து அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல இப்ப ஹல்கா மாறினா யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா நட்டாசா ஏமா போய் சமாதானப்படுத்துமா அப்படின்னா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நட்டாசாவை பார்த்தாருன்னா அவர் நார்மலா கொஞ்சம் கொஞ்சமா மாறுவா. அப்படி ஸோ கண்ட்ரோல் பண்ற ஆளா நட்டாசா இருப்பாங்கிறது கிளியரு. அடுத்து இதுல வந்து என்னன்னாக்க, இதுல வாண்டாவரை அறிமுகப்படுத்தி அவங்க எல்லாரோடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி டோட்டலா ஒரு மாதிரி ஆக்குவாங்களா. அதுல ஹல்கா மாதிரி கண்ட்ரோலை இழந்து நம்மளால போட்டு எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணுவாரு. அப்ப அயன்மேனே இறங்கி அயன்மேனுக்கும் இவருக்கும் சண்டை. இந்த பக்கம் டோனி ஸ்டார்க்கும் ப்ரூஸ் பேனரும் சேர்ந்து இப்படி ஒரு அல்ட்ரான் உருவாயிருக்குடா, இது வந்து டோட்டலா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு மொத்த உலகத்தையும் அழிக்க போறேன்னு கிளம்புதுறான்ற இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கான். இங்க ஹல்கா மாறினதுக்கு அப்புறம் இங்க கண்ட்ரோலே இழந்து இவர் எல்லாரையும் காலி பண்ண அயன்மேன் வந்து நீங்க இருக்கவே கூடாதுன்ற மாதிரி மொத்தமா தூக்கிட்டு போய் போடுவா. அப்படி இதுலதான் எப்பா இனிமேல் இங்க இருக்கிறது பிரச்சனை, நான் ஹல்கா மாறினா யாருக்குமே நல்லது இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு ப்ரூஸ் பேனரும் வந்துருவா. அப்படி
இந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுடைய இந்த கிளைமேக்ஸ் டோட்டலா இதை எல்லாரையும் காப்பாற்றி முடிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து வேற பிளானட்டுக்கே போயிடுவாரு, சக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பிளானட்டுக்கே போயிடுவாரு. ஆக்சுவலா அது வந்து தோர் ராக்னராக்ல சொல்லியிருப்பாரு, நீ எப்படா இங்க வந்தேன்னா அதுவா நான் ஜெட் மூலியமா வந்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ தோர் ராக்னராக்ல வந்து என்ன அப்படின்னாக்க, இங்க தோருடைய அக்காக்காரி வந்து ஆஸ்கார்டை மொத்தமா நான் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தோருடைய சுத்திகளையே அப்படியே சுக்குநூறா உடைச்சிட்டு தோரையும் லோக்கியையும் அவங்களையுமே அனுப்பிச்சு விட்டுருவாங்க, சக்காருக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க. இப்ப தோரை வந்து டே சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி அங்க அனுப்பும் போது தான் அவனுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். டே ஹல்க நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி ஹல்க வந்து ஒரு சண்டை வீரனா எல்லாருமே சண்டை போடு ஹல்க 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 அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அங்க ஜாலியா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால அவனுக்கு பேசி புரிய வைக்க பார்த்தா, டே 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 இங்க நான் ஹல்கா இருக்கிறதா பிடிச்சிருக்கு, ப்ரூஸ் பேனராவே நான் மறந்துட்டேன்டா, ஹல்கா மட்டும் தான் சொத்துன்ற மாதிரி இங்க இந்த ஹல்க் ரூபத்திலேயே தோர் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துவாரு. டே 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 அங்க ஆஸ்கார்டே அழிய போகுதுரா, ப்ளீஸ்ரா என் இடமே அழிய போகுதுரா, காப்பாற்ற வாங்கடான்னு சொல்லி இங்க இவங்க லோக்கி தோரு ஹல்க் இவங்க எல்லாரும் கூட்டணியை வச்சு ஆஸ்கார்டுக்கு போயிட்டு அங்க ஆஸ்கார்டே மொத்தமா அழிஞ்சிருச்சு. பட் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, இந்த பாரு ஆஸ்கார்டுங்கிறது ஒரு இடம் கிடையாது, அது மக்கள், அதனால அந்த மக்களை காப்பாத்தி இவங்க ஸ்பேஸ் ஷிப்ல கிளம்பி போகும்போது அப்பதான் நம்ம தானோஸோடைய ஸ்பேஸ் ஷிப்பும் டுமில் வந்து இடிக்க இப்ப அப்படியே இன்ஃபினிட்டி வார் கண்டினியூ ஆகுது. இன்ஃபினிட்டி வார்ல தான் நம்ம தானோஸ் கூடவே சண்டை போடலான்னு ஹல்க் முரட்டத்தனமா சண்டை போட போகும்போது அங்க தானோஸ் போட்டு அடி அடி நடிச்சதுல அவ்வளவுதான், ஹல்க் இனிமேல் வரவே மாட்டேன்டான்ற மாதிரி பயந்து ஓடிடுவாரு. இது எப்பனா இவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுடா, தானோஸ் வர போறான்டா, மொத்த ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணி போறான், பாதி உலகத்தை அழிக்க போறான்டான்னு அயன்மெண்ட் எல்லாம் சொல்லும் போது வா சண்டைக்கு வாடாந்தும் போது நம்மளால ஹல்க்கு வா 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 வான்னு கூப்பிட்டா தானோஸ் அடி வாங்கின பயத்துல ஹல்கே வரமாட்டேன்னு அடம்பிடிச்சு ஓடுவா. அப்படி என்னடா அப்படி அசிங்க பத்துறன்ற மாதிரி அயன்மேனே சரி ஓகே ஹல்க் வரலன்னா பரவாயில்லன்ற மாதிரியே விட்டுருப்பா. அப்படியே இந்த இன்ஃபினிட்டி வார்ல கிட்டத்தட்ட பாதி பேர் அழிஞ்சாச்சு, அல்ல ஸ்பைடர்மேன்லாம் போய் சேர்ந்தாச்சுல்ல. இப்போ அடுத்து இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி நம்ம வேற டைம்ல என்ன உருவாக்கலான்றதுல எல்லா ஸ்டோன்ஸுமே கலெக்ட் பண்ணி நம்ம ஹல்க் தான் அப்படி ஒரு சொடுக்கு போட்டு மொத்த பேரையும் திரும்ப கூட்டிட்டு வருவா. அப்படி ஸோ இதுல ஹல்கோடைய பங்கு எண்டு கேம்ல தேவைப்பட்டுச்சு, அவர் சொடுக்கு போடுறது ஒரு ஐகானிக்கான சம்பவம். சரி அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு எண்டு கேம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னாக்க, ஷீஹல்க்கு எப்படி உருவாவாங்கன்னா இவங்க கார் ஆக்சிடென்ட்ல இவருடைய பிளட்டு அவங்க பிளட்ல கலந்துருக்கும், அதனால ஹல்கோட பவர் அசால்ட்டா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது இல்லாம இந்த பெருமா ஹல்கா மாறுறது ஓகே, ஆனா ஹல்கா மாறினா கண்ட்ரோல் போயிடும், கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்லும் போது ஆனா இவங்க மாறின 2 நிமிஷத்துல கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. வேற ஒரு பர்சனாலிட்டி எல்லாம் அம்பி அண்ணியெல்லாம் கிடையாது, இவங்க ஹல்காவே நார்மலா சுத்திட்டு இருப்பாங்க. அது இல்லாம ஹல்க வேற அசால்ட்டா தூக்கி போடுறதுன்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இப்ப கிட்டத்தட்ட முரட்டுத்தனமா ஹல்கா இருந்தவர் ஒரு ஸ்மார்ட் ஹல்கா மாறிட்டாரு. இந்த பிராண்ட் நியூ டேல இங்க பாடுறா என் கையில இது இருக்கிற வரைக்கும் நான் நார்மலா தான் இருப்பேன், இது இல்லைன்னு வச்சுக்கேன் அப்ப என்கிட்ட நிக்காத, என் கண்ணு முன்னாடி இருக்காதுன்னு மாதிரி நம்ம பீட்டர் பார்க்கருக்கு வார்னிங்கை கொடுத்துருப்பா. அப்படி ஸோ அது இல்லாத போதுதான் நம்மளால இந்த பழைய கோவக்கார ஹல்கா இந்த ஸ்மார்ட் ஹல்கா இந்த கண்ட்ரோல் இருக்க வரைக்கும் தான் ப்ரூஸ் பேனர் கண்ட்ரோல்ல அப்படியே இருப்பா. அப்படி கையில இருக்கிறது உடஞ்சி பிடிச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளால முரட்டு ஹல்கா மாதிரி கோவக்கார ஆளா மாற போறாரு. ஸோ அந்த கோவக்காரனை தான் இந்த பிராண்ட் நியூ படத்துல பார்க்க போறோம். அடுத்து பனிஷரோட கதையை பார்ப்போமா, ஏன்னா பனிஷருமே இதுல என்ட்ரி ஆகிற அப்படி பனிஷருக்கு 2 சீசன் இருக்கு, அது இல்லாம ஒரு ஸ்பெஷல் எபிசோடாகவும் ரிலீஸ் பண்ணாங்க இந்த டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2க்கு அப்புறமா. சரி சிம்பிளா இவரை பத்தின மொத்த ஸ்டோரியுமே டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டேர்டெவிலுடைய சீசன் 2ல அதில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. மொத்த கிரிமினல்ஸும் அப்படியே எல்லாருமே காலி பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதுலேருந்து ஒருத்தன் தப்பிச்சு டேர்டெவில்ட்ட நம்ம மேட் மர்டாக் கிட்ட போயிட்டு சார் எல்லாருமே போட்டு தரலாம் சார், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுப்பான். யார் ராய் பண்ணும்போது பனிஷர் அவன் வந்து என்ட்ரி ஆகி எல்லா கிரிமினல்ஸையும் போட்டு தள்ளிட்டு இருக்கா. சரி எதுக்காக இந்த வேலையை பார்க்குறான்னா, அவன் வந்து மெரினை சேர்ந்தவன், அங்கே வார் ஜோன்ல போராடிக்கிட்டு தான் இருந்தவன். அவன் ரிட்டர்ன் வந்து அவங்க ஃபேமிலி ஒய்ஃப் 2 பசங்களோட நிம்மதியாக இருக்கலாம்னும் போது அந்த டைம்ல ஒரு பெரிய கேங் ஷூட் அவுட், ஒரு 3 கேங் நடந்த அந்த ஷூட் அவுட்ல இவங்க ஃபேமிலி சிக்கி ஃபேமிலி எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போ நம்மால் வந்து இந்த சட்டத்தின்படி தண்டிக்கலாம், இந்த கேங்கு என் ஃபேமிலியை கொண்டுடுச்சு, அதனால இந்த 3 கேங்கையும் நான் முடிச்சு விடாம விட மாட்டேன்னு அதில் ஒருத்தனையும் மிச்சம் வைக்காம எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்பதான் பனிஷரா உருமாறி இருக்கான். ஸோ அந்த கேங்ல ஒருத்தன் தான் இந்த கேங் ஷூட் அவுட்ல நடந்து ஒருத்தன் தப்பிச்சு டேர்டெவில்ட்ட வந்து நின்னான் தெரியுமா. இப்ப இந்த ஒருத்தனை வச்சு நம்ம பனிஷரை பிடிக்கலான்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு பனிஷரை லாக் பண்ணுவாங்க. டேர்டெவிலும் உள்ள வந்துருப்பாரு, டே டே எப்படா சண்டை போடுறது இந்த மாதிரி கொல்றதுங்கிறது தப்புடா, அவங்க ஜெயில தான் போடணும், டே இவன் எத்தனை பேரை கொண்டிருக்கான் தெரியுமான்னு அவனே டார்ச்சர் பண்ணும்போது ஆமா ஒரு வயசானவங்களை கொண்டுட்டேன்னு சொல்லும் போது பாத்தியா உன் ரூல் வந்து நீ வந்து வக்கீல், அதனால நீ வந்து சண்டை போடுவ, அப்படின்னா சட்டத்தின்படி தண்டிச்சு ஜெயிலுக்கு அனுப்புவேன். நான் வந்து வார் ஜோன்ல இருந்தவன்டா, எல்லாருமே போட்டு தள்ளவன், எனக்கு இதுதான் நியாயம், தப்பு செஞ்சான்னா அவன் போய் சேர்றதுல தப்பே கிடையாது, இதுதான் என்னோட ரூல், அதனால நான் பனிஷர் அப்படிங்கிற மாதிரி இவருடைய ரூலுக்கும் டேர்டெவில் ரூலுக்கும் பெரிய பிரச்சனை வரும். இப்போ நம்ம பனிஷரை வந்து பர்றா ஒத்துக்க நீ உள்ள போயிரு, நான் உனக்கு கம்மியான தண்டனையில ரிலீஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நம்மளால உள்ள தள்ளியிருப்பாரு. ஸோ இப்போ நம்ம டேர்டெவில் நம்ம மேட் மர்டாக் தான் வந்து பனிஷருக்காக கோர்ட்ல வாதாடுவாங்க. என்னன்னா இவனுடைய ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஆகிருக்கு, அது இல்லாமல் இவன் தலையிலேயே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க,
அதனாலதான் இவன் இந்த மாதிரி ஆகியிருக்கான், இந்த மாதிரி கோவக்காரனா பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல வந்தது. அது இல்லாம இவனுடைய ஆபீசரையும் இவன் எப்பேற்பட்டவன், இவன் டீம்மேட்ஸ்க்காக ஒரு சூசைட் மிஷன்ல கூட எல்லாருமே காப்பாத்தி இவங்களை கூட்டிட்டு வருவான், அப்பேற்பட்டவன் சொல்லி நிரூபிக்கலாம்னு சொல்லி கோர்ட்ல இந்த வேலையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்ப நம்மளால வந்து ஆமாண்டா நான் கொல்லுவேன்டா, எல்லாரும் கொல்றதாண்டா என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி தெனாவட்டா ஒத்துக்கவும் ஜெயில பிடிச்சு போட்டாங்க. இப்ப அந்த ஜெயில தான் வில்சன் ஃபிஸ்க்கு பனிஷரே வந்துட்டானா, இவனை வச்சு நம்ம இந்த ஜெயிலே கண்ட்ரோலுக்கு எடுக்கலான்னு ஆக்சுவலா அந்த ஜெயிலுக்குள்ள இவர் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. தப்பறா அந்த ஷூட் அவுட்ல காரணமானவங்க உன் ஃபேமிலியை கொன்னவங்க யாருங்கிற விஷயத்தெல்லாம் நான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அது இல்லாம உன்னை இருந்து வெளியே அனுப்பத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கு இந்த கேங்கை நீ போட்டு தரணும்னு சொல்ல சோ வில்சன் ஃபிஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த கேங்கை முடிச்சு விட்டான். முடிச்சு விட்டியா அப்படி செத்து போன்ற மாதிரி மொத்த பேரையும் இறக்கி பனிச்சரை முடிச்சு விடலான்னு பார்த்தா அவன் மொத்த பேரையும் அடிச்சு போட்டு வில்சன் ஃபிஸ்க் முன்னாடி வந்து நிக்கிறான். டே நீ கெட்டிக்காரன் தான்டா, நான் சொன்ன மாதிரி வெளியே அனுப்புறேன்டான்ற மாதிரி அவனை வெளியே அனுப்பியாச்சு. இப்ப அவன் ஃபேமிலியோட ஷூட் அவுட் காரணமானது இவனுடைய மேல் ஆபீசருங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சு, டே நீயும் இந்த கூட்டணியில் இருந்திருக்கிறியா, அங்க நடந்த அந்த ட்ரக் டீலெல்லாம் நீயுமே இருந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனையுமே போட்டு தள்ளி முடிச்சுட்டு நம்மளால இந்த டேர்டெவில் சீசன் 2 கிளம்பி போயாச்சு. இப்போ இவருக்குன்னு 2 சீசன் இருக்குது. அதுல பனிஷருடைய சீசன் 1 என்ன கதைன்னா, ஓகேப்பா எல்லாருமே கொன்னாச்சு, என் ஃபேமிலியை கொன்ன அந்த 3 கேங்கையுமே முடிச்சு விட்டாச்சு, அந்த கேங்ல சம்பந்தப்பட்ட என்னுடைய ஆஃபீஸரையுமே நான் போட்டு தள்ளிட்டேன், எல்லாம் கிளியர், இதுக்கு மேல பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளால வந்து புது பேர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில அவர் பாட்டு நிம்மதியா இருக்கிறாப்படி. ஸோ அங்க ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இன்னொருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். இவன் வந்து மைக்ரோன்னு சொல்லி இவனை பத்தின விஷயத்துக்கு வரேன். அவன் வந்து டே உன் ஃபேமிலியை கொன்னவங்க இன்னும் முடியலடா, இன்னும் இருக்கிறாங்கடான்ற விஷயத்த சொல்ல, எது என் ஃபேமிலி கொண்டவங்களுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்காங்கிற விஷயம் இப்போ நம்ம பனிஷருக்கு புரிஞ்சிச்சு. சரி இந்த மைக்ரோ யாரு அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்போ இவங்க இந்த மெரைன்ல இருந்தாருன்னு சொன்னால நம்ம ஃப்ராங்க் கேசல் வந்து மெரைன்ல இருந்தாரு, அவர் என்ன வேலை பார்ப்பார் அப்படின்னாக்க அவங்க ஸ்பெசிஃபிக்கான டார்கெட்டை சொல்லும் போது அவங்களை தூக்கிட்டு வந்து டார்ச்சர் பண்ணி கொள்றது தான் இவங்களுடைய வேலை. அப்பேற்பட்ட ஸ்பெஷலான டீம் தான் இவங்க. அப்படி ஆப்கானிஸ்தான்ல ஏஜென்ட் ஆரஞ்ச் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பிளானை போட்டு ஆப்ரேஷன் செரபஸ்ங்கிறது ஒன்று பிளான் பண்ணிருக்காரு. அதுல நீங்க இவனை தூக்கிட்டு வந்து இவனை டார்ச்சர் பண்ணி கொல்லணுங்கிறது தான் பிளானு. ஸோ அந்த டீமுடைய லீடர்ஸா ஃப்ராங்கையும் அவனுடைய ஃப்ரெண்டு பில்லியுமே போடுறாங்க. ஸோ இந்த டீமு அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, டார்ச்சரும் பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணி கொன்னும் விட்டாங்க. இப்ப அந்த சமயம் அவனை டார்ச்சர் பண்ண வீடியோவை யாரோ எடுத்து லீக் பண்ணியாச்சு. அதனால டே இதுக்கு மேலே இந்த டீமை விட்டு வச்சோம்னா இன்னும் பல விஷயம் லீக் ஆயிடும்னு இந்த டீமே முடிச்சு விட பிளான் போட்டாங்க. இப்போ இந்த ஏஜென்ட் ஆரஞ்சு என்ன பண்றான்னா, எப்பா இன்னொரு தகவல் கிடைச்சிருச்சு, இங்கே தான் இருக்கானா, அந்த இடத்துக்கு நீங்கள் மொத்தமாக போனீங்கன்னா அவனை ஈஸியாக முடிச்சு விட்டு வந்துடலான்னும் போது ஃப்ராங்க்கு கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சிருச்சு, எப்பா இது வந்து சூசைட் மிஷன், இது வந்து ட்ராப் மாதிரி ஃபீல் ஆகுது, நம்மளும் இதே மாதிரி தான் இங்கே ஆளுங்க இருக்கான்னு தகவலை ரிலீஸ் பண்ணி அவங்கள வர வச்சு போட்டு தள்ளுவான், அதே மாதிரி தான் இருக்குது, நான் போக தயாரால என் டீமை கூப்பிட்டு போக தயாராலன்ற மாதிரி ஃப்ராங்க் சொல்லுவான். எங்களுக்கு தெரியாதா, சொன்ன வேலையை மட்டும் செய்யடான்ற மாதிரி. இப்போ இவங்க கேங்கா போயிட்டு அங்கே மாட்டிப்பாங்க. அதுல நம்மளால தான் எல்லாரையுமே காப்பாற்றி அதுல பாதி பேர் இறந்துருப்பாங்க, மிச்ச பேரை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து சேர்த்துருப்பான். இங்க இந்த ஏஜென்ட் ஆரஞ்சு வந்து டே என்னடா நான் சொன்னா கொண்டுட்டீங்களா முடிச்சிட்டீங்களான்னா செம்ம டென்ஷன், அவன் கண்ணே போட்டு உடச்சி விட்டு, ஏன்னா நான் அப்பவே சொன்னேன் இது ட்ராப் தான்னு, என்ன அனுப்புனது மட்டும் இல்லாமல் வேலை முடிஞ்சது வேற கேட்குறன்ற மாதிரி டென்ஷன் ஆயிருப்பான். ஸோ இப்போ இந்த ஏஜென்ட் ஆரஞ்சுக்கு அது இல்லாமல் அந்த முன்னாடி இந்த ஆஃபீஸரு இவங்கெல்லாம் என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அங்க செத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க உடம்புல இவங்க ஹெராயினை கடத்தி இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சீக்கிரட்டா இவங்களுமே இந்த ஹெராயின் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம இப்ப இந்த டார்ச்சர் பண்ண வீடியோ வேற லீக் ஆயிடுச்சா, அதனால இந்த விஷயம் இன்னும் விட்டோம்னா, இந்த டீமை சேர்ந்தவங்க யாராச்சும் விட்டோம்னா இன்னும் பெருசாயிடும், அதனால இவங்களை முடிச்சு விடணும்னு ஃப்ராங்க் கதையை இவன் கண்ணவரை நோண்டி விட்டான்ல, அதனால ஃப்ராங்க் கதையை முடிக்கணும்னு பிளானை போட்டு இந்த கேங் ஷூட் அவுட் நடக்குது. அதுல அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து இவனும் போய் சேர்ந்துட்டாங்கிறது தான் பிளான். இந்த பிளானுக்கு இவன் ஃப்ரெண்டான பில்லி, அவன் வந்து ரொம்ப க்ளோஸ், அவனை ஒரு பிரதர் மாதிரி பார்ப்பான். அந்த பில்லியே காசு வாங்கிட்டு ஃபேமிலியோட சேர்ந்து இவனையும் முடிச்சு விடுங்கடான்றது தான் பிளான். அந்த ஷூட் அவுட்ல நம்மளால மட்டும் மிஸ் ஆகிட்டு இப்போ பனிஷரா சுத்திட்டு இருப்பாரு. இப்போ இந்த மைக்ரோ யாரு அப்படின்னாக்க, இவன் தான் இந்த வீடியோவை அங்க ஆஃபீஸருக்கு கொண்டு போய் சேர்த்தது, இவன் தான் அந்த வீடியோவை ஆஃபீஸருக்கு கொண்டு போய் சேர்த்தது, வந்த வீடியோவை ஷேர் பண்ணது. ஸோ இவனை அந்த அனலைஸ்ட்டை கண்டுபிடிச்சு இவனை ஷூட் பண்ணும்போது அவன் பேக்கெட்ல செல் இருந்ததுனால அவன் செத்துட்டான்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. நல்ல வேலை செல் இருந்ததுனால அவன் தப்பிச்சிட்டான். அவன் ஃபேமிலியே கேமராஸ் வச்சு அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்கன்றத வாட்ச் பண்ணி இவன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறான். இங்க பனிஷர் அதாவது ஃப்ராங்க் கேசல் உயிரோட தான் இருக்கிறான்னு தெரிஞ்சு, தம்பி இதுக்கு பின்னாடி இத்தனை வேலை இருக்குது, விஷயம் தெரிஞ்ச என்னையுமே போட்டு தள்ளிட்டாங்கன்னா இன்னும் உசுரோட தான் இருக்கிறாங்கன்னு மைக்ரோ தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இப்ப மைக்ரோவும் பனிஷரும் சேர்ந்து இதுக்கு காரணமான அந்த ஏஜென்ட் ஆரஞ்சு அவனை கொடூரமா கொள்ளுவாங்க. அடுத்து பில்லி ஃப்ரெண்டுன்னு பார்த்தா டே நீதான்டா பச்சை துரோகியா இருக்குன்னு சொல்லி அவனை அந்த கொல்ற சீனு சீசன் 1ல ஹைலைட்டான சீன், ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும், முரட்டுத்தனமா போட்டு அடி நடிப்பாரு. ஆனால் அவனை செத்துருக்க மாட்டான். பில்லி வந்து அடிச்சு மொத்தமா மூஞ்சே குழகுழன்னு ஆக்கி விட்டுருவாரு. சீசன் 2ல எப்பா திரும்பியும் வேணாண்டா நான் நிம்மதியா இருண்டா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது
அங்க வேற ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு போட்டோஸ்லாம் அவகிட்ட இருக்குங்கிறதுனால அவளை தேடிட்டு இருப்பாங்க. சரி இந்த பொண்ணை நம்ம காப்பாத்துவோன்ற மாதிரி நம்மளால அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போக அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு முடிச்சு அதுக்குள்ள இந்த பில்லி வேற படுத்த படிக்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால மூஞ்சிலாம் ஆல்ரெடி கோடு போட்டு வச்சிருக்காங்க இல்ல, அவரும் ரிட்டர்ன் வர அவன் கதையை நம்மளால முடிச்சு விடுறாரு. இப்படியாக அவருடைய ஃபேமிலியை இந்த கேங்ஸ் தான் கொன்னுச்சுன்னு நினைச்சு அவர் முடிச்சது. அதுக்கப்புறமா இந்த கேங்குக்கு பின்னாடி இந்த ஆபரேஷன் சிரபஸ், அதுக்கு பின்னாடி இருந்தது இந்த ஏஜென்ட் ஆரஞ்சு, ஃப்ரெண்டு பில்லி, அது இல்லாமல் இவனுடைய ஆஃபீஸர், இந்த 3 பேரும் சேர்ந்து போட்ட பிளானுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு மொத்த பேர் கதையுமே முடிச்சு நம்மளால சீக்கிரட்டா, அது இல்லாமல் பனிஷரா, அதாவது இந்த டேர் டெவில் மாதிரி தப்பு பண்ணவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது, தப்பு பண்ணவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நம்மளே தண்டனை கொடுக்கணும்டா அப்படிங்கிறது தான் இவருடைய ரூலா பனிஷரா இருக்கிற. அப்படி இப்போ அவருடைய ஸ்பெஷல் எபிசோட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன கதைனா கிட்டத்தட்ட ஜான்வி கதை மாதிரி தான். என்னன்னா நம்மளால வந்து ஒரு மாதிரி அவங்க ஃபேமிலி பத்தின நினப்பு, ஒரு மாதிரி அந்த ஹாலோசினேஷன் பண்ணிக்கிட்டே, அதாவது நம்ம தனியா இருக்கிறது அதுவே ஒரு கொடுமையா ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப இந்த கேங்கெல்லாம் போட்டு தள்ளினார் தெரியுமா, அவங்க ஃபேமிலி அந்த ஷூட் அவுட் நடத்தின கேங்கு, அந்த கேங்ல ஒருத்தனுடைய ஒய்ஃப், டேய் நீ என் குடும்பத்தையும் என் 3 பசங்களையும் என் புருஷனையும் நீ தான்டா கொன்ன, அதனால நான் சும்மா விடுவேனா, உன்னை நான் கொல்லுவேன்டான்னு சொல்லி அவ நம்ம ஜான்விக்கு டைம் செட் பண்ணி எல்லாருக்கும் காசை கொடுத்து அவன் மேலே இவ்வளோ அமௌண்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லி கட்டி எல்லாத்தையும் போட்டு தள்ள அனுப்புவாங்கல்ல, அதே மாதிரி பனிஷரை உன் மேலே நான் காசு கட்டிட்டேன், எல்லாரும் உன்னை போட்டு தள்ள குறியா இருக்கிறாங்கன்னு மொத்த பேரும் இறக்கி நம்மளும் ஒருத்தர் விடாம போட்டு தள்ளி முடிச்சிருப்பாரு. அது இல்லாமல் ஏகப்பட்ட கிரைம்ஸ் கிளம்புது. அப்பாவி மக்களை அநியாயத்துக்கு டார்ச்சர் பண்ற இந்த ஏரியா ரவுடிங் எல்லாம் ஓவர் ஆயிட்டாங்க. அப்படி ஒருத்தவரை டார்ச்சர் பண்ண போகும்போது நம்மளால பிடிச்சி என்ன அப்படின்ற மாதிரி போட்டு தள்ளிவிட்டு பனிஷராவே அவதாரம் எடுத்து விட்டார். ஸோ இனிமேல் இந்த அப்பாவி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட பேசலாம் மாட்டேன், வெட்டி வீசிட்டு சுட்டு தள்ளிட்டு போயினே பண்றதுதான் பனிஷருடைய வேலை. இப்போ பனிஷரும் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நூலை என்ட்ரி ஆகிறார். டேர் டெவிலுக்கு ஆக்சுவலாக நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கிறோம், 3 சீசனு, அதுக்கப்புறம் பானகினுடைய சீசன் 1 எல்லாமே போட்டிருக்கிறோம். சிம்பிளாக டேர் டெவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், ஃபுல் டீட்டெயில் வீடியோனா அதில் போய் பாருங்க. சிம்பிளாக நம்ம டேர் டெவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் இதில் மேபி வரலாம். அதனால என்னன்னா நம்ம டேர் டெவில் வந்து சின்ன வயசுல ஒரு பெரியவரை காப்பாற்ற போயிட்டு கண்ணில் கெமிக்கல் கொட்டி கண் பார்வை போயிடுச்சு. ஆனால் மற்ற சயின்ஸ் எல்லாம் தாறுமாறாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவரை வந்து பக்காவாக ட்ரெயின் பண்ணி சண்டை போட செஞ்சா நம்மளால் வந்து சட்டத்தின்படி தான் தண்டிக்கணும்னு வளர்ந்து லாயர் ஆயிட்டா. அப்படி ஸோ அவர் வந்து மக்களுக்கு நியாயம் கிடைச்சாகணுன்ற மாதிரி இருக்கிறாரு. ஆனால் ஒரு கேஸில் கிரிமினல் தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சதும் நம்மளால நைட்டோட நைட்டாக போயிட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு டேர் டெவிலா மாறி அவனை போட்டு அடியேன்னு அடிச்சு கொல்ல மாட்டாரு. அவனை அடிச்சு பயமுறுத்தணுமே தவிர அதுக்கப்புறம் சட்டத்தின்படி தான் தண்டிக்கணும் தான் டேர் டெவிலுடைய ரூல். இதுல எல்லா சீசன்லயுமே வில்சன் ஃபிஸ்க் தான் வில்லனா இருப்பா. அப்படி அவரை பிடிச்சி உள்ள தட்டுறது, திரும்பி வெளியே வர்றது, இந்த விஷயங்களா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டேர் டெவில் பானகினுடைய சீசன் 2 எண்ட்ல அவரே வந்து வில்சன் ஃபிஸ்கை உள்ள தட்டுறதுக்கு ஒரே ஆப்ஷன், வேற ஆப்ஷனே இல்லைன்னு போது நான் தான் டேர் டெவில் அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி ஒத்துப்பாரு. எது இவன் தான் டேர் டெவிலா அப்படின்னு சொல்லி இவரை பிடிச்சி உள்ள தள்ளிருப்பாங்க. ஸோ இவர் இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. ஸோ அந்த ஜெயிலுக்குள்ள நடக்கும் சண்டையினால மேபி இவரை காப்பாற்றுறதுக்காக ஸ்பைடர்மேனும் சண்டை போடலாம். அந்த விஷயங்களும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஜெயிலுக்குள்ள யார் இருக்கிறா, ஜெயிலுக்குள்ள இவர் தான் இருக்கிறாரு. ஸோ டேர் டெவில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னும் டேர் டெவிலோட டீட்டெயில் வீடியோ இருக்குது, பட் பெருசா டேர் டெவில் தேவைப்படாது இதுல. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, கிளியரா புரிஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மார்வல் படம் வந்துட்டா மட்டும் என்னமோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரியே அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்குது. இதெல்லாம் ஓ இவங்களா ஓ அவங்களா அவங்களான்ற மாதிரி தெரி பாக்குறதுக்கு. இன்னும் அடுத்து டூம்ஸ்டேக்கு மொத்த மார்வல் படங்களையும் ஒரு அலசனா அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுவோம். மறக்காம நம்ம சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.